அனைவருக்கும் வணக்கம். நான் விஸ்வா யூரோ சர்வீஸ்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லூஸ் தான் இது நம்பர் பார்த்தீங்கன்னா 070HHKTRF004S மல்டிமீட்டர் ப்ரோப் நாப் இது. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிமீட்டர் நாப் தான் இது. இது மூலயமா நம்ம என்ன வண்டிக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய BS6 வண்டிக்கு BS3 BS4 BS6 எந்த வண்டினாலும் ஈஸியில் வரக்கூடிய பின் அவுட்டு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மல் மல்டிமீட்டர் இது. இந்த மல்டிமீட்டரில் வரக்கூடிய நாபு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது நார்மல் மல்டிமீட்டர் நாபு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியில் ஏதோ ஒரு பின் அவுட் செக் பண்ண, ஈஸியில் ஒரு எர்த்தோ இல்லை மெயினோ இல்லை நம்ம ஏதோ ஒரு கான்செப்ட் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது உள்ளே டேரெக்டாக வந்து உங்களுக்கு உள்ளே போகாது. இந்த பின்னு பார்த்திங்கன்னா உள்ளே போகாது உங்களுக்கு. ஏன்னா அந்த மொனம் என்ன போவோம் உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு போகாது இது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாம்பிள் பின்னு மாதிரி இந்த மாதிரி சாம்பிள் பின்னோ இல்லை சிரஞ்சியில் வரக்கூடிய பின்னோ சிரஞ்சியில் ஒரு ஊசியோ நம்ம வந்து அது உள்ளே சொருவி நம்ம அது மூலிமா இந்த மாதிரி கண்டினியூட்டி இல்லை பேட்டரி வோல்டேஜ் எர்த்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். நம்மளுக்கு லைன் வருதா சொல்லி செக் பண்ணுவோம். பட்டு பார்த்திங்கன்னா இந்த பின்னோட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அதாவது பழைய மாடல் தான் இது. கடைக்கு இது ரொம்ப ரேர் பீஸ் இது. இது வந்து மல்டிமீட்டர் நாப் இது. இது நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரெண்டு பக்கம் பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ இதுக்கோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது நார்மல் மல்டிமீட்டரோட நாப் இது. இது வந்து பார்த்திங்கன்னா FI சிஸ்டத்துக்காக தனியாக கொடுத்துருவாங்க இந்த நாப்பு. இது என்ன ஆகுனா நம்ம டேரெக்டாக வந்து மல்டிமீட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை ஒயரை செட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஈஸியில் வரக்கூடிய பின்னில் என்ன நம்பர் வருதோ நம்மளுக்கு மெயினோ கிரவுண்டோ எது வேணாலும் நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது உள்ளே போகும்போது இது நம்மளுக்கு எந்த ஒரு பின்னோ ஒன்று உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் பிளாக்கு இல்லை எர்த்து இல்லை ஏதாவது ஒரு லைன் நம்ம செக் பண்ணால் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் மல்டிமீட்டர்லேருந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இது பின்னோட்டு உள்ளே போகும் உங்களுக்கு. இந்த மாதிரி கட்டும்போது நம்மளுக்கு கன்டினியூட்டி இல்லை வோல்டேஜ் எதுனாலும் சீக்கிரமாக இதாகாது. இது பின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது ரொட்டேஷன் ஆகிருந்தா இருக்கும். இது நம்ம கரெக்டாக அது கான்செப்ட் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது நம்ம எந்த பின் வேணுமோ அந்த பின்னுக்கு டேரெக்டாக நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக பின்னு போவோம். அந்த ஈஸி உள்ளே வரக்கூடிய அந்த நாப்பு உள்ளே கரெக்டாக இது போவோம். இதே நார்மல் மல்டிமீட்டரோட நாப்பு வந்து பார்த்திங்கன்னா போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இந்த மாதிரி என்ன ஒரு சென்சார் ஒயரை செக் பண்ணால் கூட நம்ம இந்த மாதிரி பின்னு வச்சே செக் பண்ணுவோம் நம்ம. பட் இப்போ பார்த்திங்கன்னா பின்னுக்கு பதிலாக நம்ம இந்த மல்டிமீட்டர் நாப் வச்சு நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பின்னு கூறாக இருக்கனால இது கரெக்டாக வந்து பின்னோட்டு உள்ளே போவோம் உங்களுக்கு. அது மூலிமா அவங்களுக்கு ஈஸியாக அவங்க வந்து நம்ம கான்செப்ட் பயன்படுத்திக்கலாம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 765 ரூபா. இது ஹீரோவில் மட்டும்தான் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா ஹீரோ டீலரில் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணால் இந்த பார்ட் நம்பர் வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணால் இந்த ஸ்பேர் பாக்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். இது வந்து ஸ்பேர் பாக்ஸில் நம்ம பண்ண முடியும். ஸ்பேர் பாக்ஸில் ஸ்பெஷல் யூஸ் மூலிமா இதை வர வச்சு நீங்கள் பண்ணிடலாம். இது பண்ணிங்கன்னா நார்மல் நம்ம மல்டிமீட்டரில் இந்த நாப்பு எடுத்துகிட்டு அந்த நாப்பை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி, ஏன்னா அது வந்து இதில் போகாது. இது வந்து சின்னது. அது பார்த்திங்கன்னா பெரிய பின்னாது. அந்த பெரிய பின்னாடி செட் ஆக நம்ம அதை கொஞ்சம் கட் பண்ணி லூப் பண்ணி இதை ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எளிய முறையில் எந்த ஒரு வண்டி ECU பார்த்திங்கன்னா ECU இல்லை உங்களுக்கு சென்சாரு ஆக்சுவேட்டர் இதுக்கு வர சாக்கெட்டில் வர பின் அவுட் நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். நம்ம எந்த ஒரு பின்னாக இருந்தாலும் ஈஸியாக செக் பண்ணிடலாம். நம்ம ஒரு எளிய முறை தான் இது ஒரு ஸ்பெஷல் யூஸ் பண்ண தான் இது அந்த டூல்ஸ்க்காக தான் இது மற்ற மல்டிமீட்டர் நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஒயர் வந்து கட் ஆகிடுது. இது சாதாரண வாங்கினா ஒயர் சீக்கிரமாக கட் ஆகிடும். பட் இது பார்த்திங்கன்னா ஹீரோவில் வந்து குவாலிட்டியாக கொடுத்துறாங்க. இது பழைய கிளாமர் FI கரிஸ்மா ஓல்டு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கரிஸ்மா FI வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜெட்டமார் வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பின் அவுட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட பார்ட் நம்பர் தான் இது. நன்றி, வணக்கம்.